ரீசெண்டா இந்த கங்கை அமரன் சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. இந்த தோப்பு இல்ல கட்சி ரீதியாக சார் லூஸ் மாதிரி பேசுறாரு அந்த ஆளு. ஸோ ஏன் அந்த ஆள் அப்படின்னு சொல்றேன்னா, அவருக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒரு வயது மூப்பு ஆயிருச்சு, நம்ம பெரிய புலி ஃபயர் அப்படின்னா, ஒரு பெரிய தலைக்கட்டோட சொந்தக்காரங்க அப்படின்னா, நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்கு, நமக்குன்னு ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். பொது வெளியில ப்ரெஸ் பீப்பிள் வந்து மீட்டிங் எடுக்கிறாங்க. அங்கே பின்னாடி ஒருத்தர் இருக்கார், இவரும் இவரோட சார்ந்த ஒருத்தர் தான், அசிஸ்டன்ட் மாதிரி இவருக்கு கீழே உருவாகி வரவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேசுகிறார், ரொம்ப சாந்த சொருபியா, ரொம்ப அப்ராணி மனுஷனாக இருக்காரு. அதாவது இன்னைக்கு நம்மளுடைய கவிஞர் மிகப்பெரிய கவிஞரான இந்த வளர்ந்து வந்தவங்க எப்படி மிதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? பேசும்போது ப்ரெஸ் மீட்ல பேசும்போது பக்கத்தில் நிற்கிறாங்க போல, இப்படி டிடி பார்த்தாங்க போல, நீ வேணா வந்து பேசுன்னு சொல்லி நிற்க வச்சிருக்காரு. பேசணுன்னு இவர் கடந்து போயிருக்காரு. என்னங்க நீங்கள் போறீங்க, நீ கூட இல்லைங்கன்னு சொல்லும் போது, ஆமாம் அப்படி வந்து டிடி பார்த்தீங்கன்னா திமுறா ஒரு ஆட்டிடியூடோட பண்ணியிருப்பாரு. நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க. இதே நபர் தான் கண்ட இடத்துல கத்திட்டு இருந்தாரு, பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து திசை திருப்பும் வேலை மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்த சென்சிட்டிவாக போயிட்டு இருக்க விஷயத்த திசை திருப்பி வேற பக்கம் திருப்பி விடலாம் பார்ப்பாங்க. பட் இவர் பண்ணது தப்பு சொல்றாரு. ஒரு பெரிய ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பேசணும்னா உங்களுக்கே தெரிய வேணாமா? இந்த இப்போ தண்ணிப்பழம் இருக்காங்கல்ல, தண்ணிப்பழம் பேசுறதுல அந்த தர்பூசணி பேசுறதா இவரும் பேசுறாரு. தர்பூசணி தற்கூரின்னு எல்லாருக்கும் தெரியுது. இவங்களெல்லாம் நீங்க பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்க. இப்போ சூர்யா அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்லை, ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையிலிருந்து சின்ன வேலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. அந்த நபர் பாவம், அது என்ன பின்படுத்திருந்து வந்தாருன்னே தெரியல. ரொம்ப சாந்த சுருபி அமைதியா பேசுறாரு, தன்னடக்கத்தோட இருக்காரு. இவர் சொன்னோடனே சரி நான் போயிடுறேன்னு சொல்லி போயிட்டாரு. எங்களை தனியா வச்சு எடுங்க, எங்களை தனியா வச்சு மீட்டிங். என்ன தனியா எடுத்துருக்கு? நீங்க என்ன பெரிய ஆளா? என்ன நீங்க பெரிய உங்களுக்கு பின்னாடி இருக்காருல்ல இளையராஜா, அவரே பெரிய ஆள் கிடையாது. அவருடைய துறையில, சினிமா துறையில அவருடைய பாடல்கள் மியூசிக்ல அவர் பெரிய ஆள். சல்யூட், சூப்பர். அவரோட வேலையை சூப்பரா பார்த்துருக்காரு, அவரும் சூப்பரான ஆளு. பட் பொதுவெளியில வந்துட்டு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நீங்க எப்படி கேட்கறீங்க? உனக்கு அறிவு இருக்கா? சார் அறிவு தான் சார் கேட்கிறேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிற? ஏன் புகழின் உச்சத்துக்கு போயிட்டு மேல உங்க மண்டைக்கு டாப்ல மேல அளவுல போயிருச்சுன்னா நீங்க எப்படிதான் பேசுவீங்களா என்ன? மக்களை பொறுத்த வரைக்கும் அறியாமையில இருக்க தான் செய்யறாங்க. நீங்கெல்லாம் ஒரு புலி ஃபயர் தான். புலி ஃபயரா இருக்கவன் தான் அந்த மக்களுக்கு சொல்லி தரணும். அவங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் எட்டி பார்க்கறாங்கன்னா வாப்பா வந்து பேசுப்பான்னு சொல்லி கூட நிக்கிட்ட வச்சு நீங்களும் நிக்கணும். நீ பேசு, ஏன் எட்டி பார்க்கற, வந்து பேசுன்னு சொல்லி கை போட்டு அவரை பேச வச்சிருந்தாதான் நீ பெரிய ஆளு. அப்பதான் ஒன்று மதிப்பாங்க. இப்படி தள்ளுவீங்க அப்படி தள்ளுவீங்கன்னு என்ன சீன் போட்டுட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாம் பெரிய ஆள் நம்பிக்கிட்டு இவங்களுடைய செஞ்ச ஒரு சில நல்லதை வச்சுக்கிட்டு இவங்க செஞ்ச ஒரு பாடல்கள், மியூசிக், சினிமா, அவங்களுடைய துறையில அவங்க பெருசா இருக்காங்கன்றக்காக இவங்கெல்லாம் தூக்கி தள்ள கொண்டாடினீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்து சகிச்சுக்கிட்டு தான் வாழணும். அண்ணா எப்படி சார் இருக்கும்? பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். வர முடியும்.